அன்பு நண்பர்களே, 1000 போர்களில் ஜெயிப்பதை விட நம்மை நாமே ஜெயிப்பதுதான் மிகவும் முக்கியம். இதை சொன்னவர் புத்தர் என்றாலும் அதை நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த உலகத்தையே வென்ற அலெக்சாண்டரின் வாழ்க்கையில் நடந்த 3 மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த வீடியோல நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஓஷோ. வீடியோ பார்த்து முடிந்தவுடன் ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe our channel. It is better to conquer yourself than to win 1,000 battles. நம்மை நாமே வெற்றி கொள்வதுதான் உண்மையான வெற்றி. ஏனென்றால் பிற வெற்றிகள் எல்லாம் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும். அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு பிச்சைக்காரர் போல்தான் இறந்தார். அவரால் எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. உலகத்தையே வென்றவர் வெறுங்கையோடுதான் போனார். அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நிகழ்ந்த 3 முக்கியமான சம்பவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதல் முக்கியமான நிகழ்வு கிரேட் மிஸ்டிக் டயோஜீனஸை சந்தித்தது. டயோஜீனஸ் ஆற்றங்கரையில் படுத்து சூரிய குளியல் எடுத்துக்கொண்டிருந்தார். அதிகாலை பொழுது, குளிர்ச்சியான மணல், அதிகாலை வெயில், அழகான ஆற்றங்கரை. அலெக்சாண்டர் அந்த பகுதி வழியாக இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார். யாரோ அலெக்சாண்டரிடம், டயோஜீனஸ் இந்த பகுதியில்தான் வசித்து வருகிறார், நீங்கள் அவரை பார்க்க விரும்பினீர்கள் என்றும் அவரை பற்றி விசாரித்தீர்கள் என்றும் கேள்விப்பட்டேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அலெக்சாண்டர் அந்த மனிதரை பற்றிய பல கதைகளை கேள்விப்பட்டிருந்தார். டயோஜீனஸை பார்த்து அலெக்சாண்டருக்கே பொறாமை என்று சொல்லப்படுகிறது. எனவே அவரை சந்திப்பதற்காக சென்றார். ஆடை அணிகலன்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் கூட டயோஜீனஸை பார்த்தவுடன் அலெக்சாண்டர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி போனார். ஏனென்றால் அலெக்சாண்டர் எவ்வளவு அணிகலன்கள் அணிய முடியுமோ அத்தனையும் அணிந்திருந்தார். ஆனால் டயோஜீனஸ் முன்னால் அலெக்சாண்டர் ஏழையாக காட்சியளித்தார். டயோஜீனஸிடம், உங்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது. உங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ஒரு ஏழையாகவே உணர்கிறேன். ஆனால் உங்களிடம் எதுவும் இல்லை. வாட் இஸ் யுவர் ரிச்னஸ் என்று கேட்டார். அதற்கு டயோஜீனஸ், நான் எதற்கும் ஆசைப்படுவதில்லை. ஆசை இல்லாமல் இருப்பதுதான் எனது சொத்து. எதையும் எனக்காக நான் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. நான் possessiveness is my mastery. உலகத்தை வென்றுவிட்டேன் பிகாஸ் நான் என்னை வென்றுவிட்டேன். I have conquered the world because I have conquered myself. என்னுடைய வெற்றி என்னோடு கூடவே இருக்கும். உன்னுடைய வெற்றியை மரணம் தட்டிக்கொண்டு போய்விடும். இரண்டாவது முக்கிய நிகழ்வு, அலெக்சாண்டரின் குருநாதர் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரிடம், நீ இந்தியாவிலிருந்து திரும்பி வரும்போது ஒரு சந்நியாசியை அழைத்து வா. ஏனென்றால் அது இந்தியா உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. சந்நியாசி என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்று நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்தியாவிலிருந்து திரும்பும்போது அலெக்சாண்டருக்கு இது ஞாபகத்திற்கு வந்தது. எனவே சந்நியாசியை எங்கே பார்க்க வேண்டும் என்று மக்களிடம் கேட்டார். மக்களோ, இங்கே ஏராளமான சந்நியாசிகள் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையான சந்நியாசிகள் மிக குறைவு. எங்களுக்கு ஒருவரை தெரியும் என்று சொன்னார்கள். அலெக்சாண்ட்ரியன் குறிப்புகளில் அந்த சந்நியாசியின் பெயர் டாண்டமிஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய பெயரை கிரீக்கில் ஒருவேளை அப்படி மொழிபெயர்த்திருக்கலாம். டாண்டமிஸும் டயோஜீனஸ் மாதிரி அருமையான மனிதராக இருந்தார். அதே அமைதி. எப்போதெல்லாம் அவேக்கனிங் நடக்கிறதோ அது ஒரே மாதிரியான குணநலன்களையே கொண்டு வருகிறது. Around every Buddha you will find the same fragrance. டாண்டமிஸின் எனர்ஜி ஃபீல்டுக்குள் நுழைந்தவுடன்
அலெக்சாண்டர் ஒரு வாசமிகு தோட்டத்திற்குள் நுழைந்த மனிதரைப் போல் பாதிப்புக்கு உள்ளானார். உடனடியாக அவருக்கு டயஜினஸின் ஞாபகம் வந்தது. டாண்டமிஸிடம், நான் உங்களை என்னோடு எங்கள் நாட்டிற்கு அழைக்க வந்திருக்கிறேன், என்னோடு வாருங்கள். நீங்கள் என்னுடைய அரசு விருந்தாளியாக நடத்தப்படுவீர்கள். உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்படும். ஆனால் நீங்கள் என்னோடு ஏத்தன்ஸுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். டாண்டமிஸ் அதற்கு, நான் போவது வருவது எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், dropped all என்று பதில் சொன்னார். அவர் சொல்வதை அலெக்சாண்டரால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. டாண்டமிஸ் இப்போது உலகத்திற்குள்ளும் வரப்போவதில்லை, உலகத்தை விட்டு போகப் போவதும் இல்லை. நான் போவது வருவது என்று எல்லாவற்றையும் கடந்துவிட்டேன். I have transcended all coming and going என்று சொன்னார். நாம் இதை அவகாமன் என்று சொல்கிறோம். அதாவது போவதும் வருவதும், கருப்பைக்குள் வருவது, பின்னர் இறப்பிற்குள் போவது. எனவே அலெக்சாண்டர், ஆனால் இது என் கட்டளை, நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் டாண்டமிஸ் பலமாக சிரித்தார். டயஜினஸின் அதே சிரிப்பு அலெக்சாண்டருக்கு ஞாபகத்திற்கு வந்தது. டாண்டமிஸ் அலெக்சாண்டரிடம், எனக்கு யாரும் கட்டளையிட முடியாது, ஏன் இறப்பால் கூட கட்டளையிட முடியாது என்று பதில் சொன்னார். அலெக்சாண்டர் அதற்கு, உங்களுக்கு புரியவில்லை, நான் ஆபத்தானவன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வாளை உருவினார். நீங்கள் என்னோடு வருகிறீர்கள், இல்லாவிட்டால் உங்கள் தலை வெட்டப்படும் என்று சொன்னார். டாண்டமிஸ் அதற்கு, அதை தாராளமாக செய்யலாம், தலையை தாராளமாக வெட்டிக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் செய்ய போவதை நான் பல வருடங்களுக்கு முன்னால் செய்துவிட்டேன். என் தலை கீழே விழுந்து உருளும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ, நானும் அது பூமியில் விழுந்து உருண்டு போவதை பார்ப்பேன் என்று சொன்னார். உடனே அலெக்சாண்டர் டாண்டமிஸிடம், எப்படி பார்ப்பீர்கள், நீங்கள் இறந்திருப்பீர்கள் அல்லவா என்று கேட்டார். டாண்டமிஸ் அதற்கு, that is the point, என்னால் இனிமேல் இறக்க முடியாது, நான் சாட்சியாகி போனேன். I will witness my death as much you will witness. நீங்களும் பார்ப்பீர்கள், நானும் பார்ப்பேன். நான் இந்த உடலுக்குள் வந்த வேலை முடிந்துவிட்டது. எனக்கு இனி இந்த உடலால் பயனில்லை. தலையை நீங்கள் தாராளமாக வெட்டலாம் என்று சொன்னார். அலெக்சாண்டர் தான் உருவிய வாளை உரையில் போட வேண்டியிருந்தது. உங்களால் அப்படி ஒரு மனிதனை கொல்ல முடியாது. மூன்றாவது முக்கிய நிகழ்வு. அலெக்சாண்டர் இறக்கும்போது டயஜினஸையும் டாண்டமிஸையும் நினைத்தார். அவர்களுடைய சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஞாபகத்திற்கு வந்தது. அவர்களிடம் இறப்பிற்கும் அப்பாற்பட்ட ஏதோ இருந்திருக்க வேண்டும் என்பதையும் நினைத்து பார்த்தார். ஆனால் தன்னிடம் எதுவும் இல்லை என்று நினைத்தார். கண்களில் கண்ணீர் முட்டியது. அழுதார். தன்னுடைய மந்திரிகளை அழைத்து, நான் இறந்தவுடன் என்னை கல்லறைக்கு கொண்டு போகும்போது என் 2 கைகளையும் சவப்பெட்டிக்குள் வெளியே தொங்கவிட்டு எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார். மந்திரிகள் அதற்கு, ஆனால் அது நமது வழக்கம் இல்லையே, எதற்காக இப்படி ஒரு வினோதமான வேண்டுகோள் என்று கேட்டார்கள். அலெக்சாண்டர் அதற்கு, மக்கள் நான் எப்படி வெறும் கையோடு வந்தேனோ இப்போது வெறும் கையோடு போகிறேன் என்பதை பார்க்க வேண்டும். And all my life has been a wastage. என் கைகள் சவப்பெட்டிக்கு வெளியில் தொங்கட்டும். அப்போதுதான் எல்லோராலும், ஈவன் அலெக்சாண்டர் தி கிரேட் வெறும் கையோடு போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் என்று பதில் சொன்னார். These 3 stories are worth meditating on. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.